ஆன்லைன் தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்கு வேண்டுமா? நம்பகமான முன்னணி நிறுவனங்களின் சிறந்த தள்ளுபடி சலுகைகள் மட்டும். உங்கள் நேரத்தை சேமித்து தரமான பொருட்களை சிறந்த சலுகை விலையில் பெறுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைண்ட்ரா, ஆஜியோ, மீஷோ போன்ற முன்னணி தளங்களிலிருந்து தரமான பொருட்களுக்கு சிறந்த ஆன்லைன் சலுகைகளை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி புதுப்பிப்புகள், தள்ளுபடி சலுகைகள், சிறப்பு ஆஃபர் பொருட்கள், ட்ரெண்டிங் ஆன்லைன் விற்பனைகள், சிறந்த விலை குறைப்புகள், தினமும் நேரடி ஆன்லைன் டீல்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பெற எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும் எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை பின்தொடருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ரா வந்து 625. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு வாரமாக வீடியோ போடல, ஓகேவா? இப்போ வந்து இன்றைக்கான வீடியோ சொல்லிடுறேன். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்பர் 197, அதுக்கு முன்னாள் நம்பர் 465. நேற்று ஏ போர்டு அதுக்கு முன்னாள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 4 1ன்னு இருக்கும். 4 அடுத்தே 1 இருக்கும்போதே நம்மளுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு 2 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். ஏன்னா இந்த மேமன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்பர் எழுதியிருப்பேன். 419 அதுக்கு அடுத்த நாள் 230, 041 அதுக்கு அடுத்த நாள் 927, இங்கே 684 929 அதுக்கு அடுத்த நாள் 143 965, இங்கே 314 005ன்னு ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 197, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 465, 41 அதுக்கு அடுத்து 2 3, 41 அதுக்கு அடுத்து 2, இங்கே 143ன்னு இருக்கும். இந்த இடத்துலையும் 4 1 3, இங்கே 4 1ன்னு இருக்குது. நேற்று ஏ போர்டு அதுக்கு முன்னாடி ஏ போர்டு. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போது இந்த முதல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பேரிஷன் தான் இந்த மேமன் சார்ட்டை பொறுத்து. இப்போ நேற்றைய நம்பர் 197, அதுக்கு முன்னாள் நம்பர் 465. ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 1ன்னு இருக்கும். 4 அடுத்தே 1 இருந்தால் அதுக்கடுத்து எப்படி நம்பர் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மேமத்தில், இதை மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம நம்பர் எடுத்துருக்கோம். இங்கே 4 1 இருக்கும்போது 2 3 வரலான்னு சொல்கிறேன். இதுதான் கம்பேரிஷன் நம்பர். 4 1 2 3, 4 1 2, இங்கே 1 4 3, இங்கே 3 1 4. இப்போ 4 1ன்னு இருக்கிறதுனால 2 3 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே எடுத்துருப்பேன். 2 இல்லைனா 3. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே அதே மாதிரி மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இங்கே 465 நேற்றைய நம்பர், அதே மாதிரி நேற்றைய நம்பர் இல்லை, அதுக்கு முன்னாள் நம்பர் 465, நேற்றைய நம்பர் 197. நேற்றைய பி போர்டு அதுக்கு முன்னால் பி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 6 9ன்னு இருக்கும். 6க்கு அடுத்தே 9 இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 0 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இதுவுமே இந்த மேமன் சார்ட் வச்சு நான் சொல்ல ஒரு கம்பேரிஷன் தான். 3 மெத்தடுமே மேமன் சார்ட் வச்சே சொல்லிட்டேன். இப்போது இங்கே 536, அதுக்கு அடுத்த நாள் 419, அதுக்கு அடுத்த நாள் 230, இங்கே 965, அதுக்கு அடுத்த நாள் 952, அதுக்கு அடுத்த நாள் 861, இங்கே 4 6 7 2 3 0, அதுக்கு அடுத்து 9 3 2 4 2 8, அதுக்கு அடுத்து 7 5 6 4 3 8. இங்கே நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 197, அதுக்கு முன்னாள் நம்பர் 465. இப்போது இந்த மெத்தடில் நீங்கள் என்ன கம்பேரிஷன் பண்ணுறீங்கன்னா 6 அதுக்கு அடுத்த நாள் இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் இங்கே 0 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இங்கே 6 அதுக்கு அடுத்த நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் முதல் 3 டிஜிட்லையும் கம்பேர் பண்ணலாம். நம்ம எப்பயுமே வந்து ஏபிசி போர்டு மட்டும்தான் பார்ப்போம். அது இல்லாமல் இங்கே முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் பாருங்கள். இங்கே 6 அதுக்கு அடுத்த நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர் பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 9ன்னு இருக்கும். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் 4 1 இருந்தால் 2 3 வரலான்னு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது மெத்தடில் 6 9 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் 0 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலான்னு சொல்லிடுறேன். இதுவுமே சார்ட் வச்சு தான், ஓகேவா? மேமந்த்து தான், மீதி எந்த சார்ட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. மேமந்த் சார்ட் எப்படி நம்பர் இருக்கோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி தான் எடுத்துருக்க நம்பர். 6 9 அதுக்கு அடுத்த நாள் 0, இங்கே 6 9 அதுக்கு அடுத்த நாள் 6, இங்கே 6 9 அதுக்கு அடுத்த நாள் 6, இப்போ 6 9ன்னு இருக்குது. அதனால் 6 இல்லைனா 0 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்ட்டு இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 498 197ன்னு இருக்கும். அதில் இருக்கிற மூணாவது நம்பரும் ரெண்டாவது நம்பரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டாவது டிஜிட் நம்பர் மூணாவது டிஜிட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 8ன்னு இருக்கும். ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் இருக்கும். 9க்கு பின்னாடியே 8. இதே மாதிரி இந்த மே மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே நம்ம ஏபிசி போர்டு 230,
அதுக்கு அடுத்த நாள் 6 டிஜிட் நம்பர் வந்து 932428. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 438. இங்கே 3வது டிஜிட் நம்பர் 2வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 32. 3க்கு பின்னாடியே 2 இருக்கும்போது இப்போது இங்கே நீங்கள் எப்படி அடுத்த நாள் ரிசல்ட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக பாஸ் ஆன சி போர்டு 8, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற பி போர்டு 3. இந்த 3 8லேருந்து இந்த 2 நம்பருமே இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அப்படியே பிசி போர்டில் 3 8ன்னு வந்துட்டு இருக்கணும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள், இங்கே 9 2 9. அதுக்கு அடுத்த நாள் 1 4 3 9 6 5. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 982. இங்கே 3வது டிஜிட் 2வது டிஜிட் பார்த்தீங்கன்னா 4 3ன்னு இருக்கும். 4க்கு பின்னாடியே 3 இருக்கும்போது இங்கே லாஸ்ட்டில் நம்பர் 5, அதுக்கு முன்னாள் நம்பர் 2. இந்த 2 5 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 2ன்னு பாஸ் ஆகிருக்கும். இதுவுமே இந்த மே மந்தில் தான் நடந்திருக்கு சார்ட் கம்பேரிஷன். ஓகேவா, இங்கே 3 2ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் பி போர்டு 3, அங்கேயே லாஸ்ட்டில் பாஸ் ஆன சி போர்டு 8. 3 8ல் இங்கே 3 8 வந்திருக்கலாம். இங்கே 4 3ன்னு இருக்கும்போதே இங்கே லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர் 5, அதுக்கு முன்னாள் பி போர்டு 2. இந்த 5 2 இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே வந்து 5 8 7 8 6 1. அதுக்கு முன்னாள் நம்பர் 952. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 005. இங்கேயும் 8 7ன்னு இந்த மந்தில் நம்பர் 3வது டிஜிட்டும் 2வது டிஜிட்டும் இருக்கும்போதே 8க்கு பின்னாடியே 7 இருக்கா. இங்கே லாஸ்ட் நம்பர் 1, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் 5. இந்த 5 1லேருந்து 5 மட்டுமாவது இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 498 197. இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் 2வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 98. இந்த 98ன்னு இருக்கும்போது இப்போ இங்கே முன்னாள் நம்பர் பாருங்கள் 465. இப்போ இந்த 465ல் இங்கே 2வது டிஜிட் நம்பர் 6, நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 7. அப்போ 6 7 அப்படியே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடலாம், இல்லை ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். ஏற்கனவே ஒரு போர்டில் 6 சொல்லிட்டேன், அதே போர்ட்லேயே பி போர்ட்லேயே 6 0 சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சி போர்ட்லேயும் 6 7 இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன். இந்த 3வது மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா 3வது டிஜிட் நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது டிஜிட் நம்பரும் பாருங்கள். இங்கே 3 2, இந்த இடத்துல 4 3. 3 2ன்னு இருக்கும்போது லாஸ்ட் நம்பர் 8, அதுக்கு முன்னாள் நம்பர் 3, 2வது டிஜிட் நம்பர் 3 8ல் இங்கே 3 8 இருக்கும். 4 3ன்னு இருக்கும்போது இங்கே லாஸ்ட் நம்பர் 5, அதுக்கு முன்னாள் 2வது டிஜிட் நம்பர் 2, 2 5. இந்த 2 5மே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லையும் பாருங்கள், இங்கே 8 7 நம்பர் இருக்கும்போதே லாஸ்ட் நம்பர் 1, அதுக்கு முன்னாள் நம்பர் 5. 5 1லேருந்து 5 மட்டுமாவது வந்திருக்கலாம். இப்போது நேற்றைய நம்பர்லேயும் 3வது 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 8. அப்போ அங்கே லாஸ்ட் நம்பர் 7, அதுக்கு முன்னாள் நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 6. 6 7லேருந்து 6 7 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 2 3, பி போர்டில் 6 0, சி போர்டில் 6 7. பாக்ஸ் 266 267 206 207, 366 367 306 307. ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 26 20 36 30. பிசி வந்து 66 67 06 07. ஏசி வந்து 26 27 36 37. இப்போ எடுத்துருக்கிற எல்லா நம்பருமே வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு மெத்தடில் 4 1 இருந்தால் 2 3. 2வது மெத்தடில் 6 9ன்னு பார்த்தீங்கன்னா 0 6 வரலாம். 3வது மெத்தட் இந்த சார்ட் மட்டுமே. இந்த மே மந்தில் இப்போ இங்கே 9 8 நேற்று ரிசல்ட்டில் இருந்ததுனால அங்கே லாஸ்ட் நம்பரும் அதுக்கு முன்னாள் நம்பரும் எடுத்திங்கன்னா 6 7. இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் 2 3 6 0 6 7 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Are you interested in discount deals in online? Only trusted links from top companies at Discount Deals. Save your time and get quality products at the best offer prices. We bring you the best online deals on quality products from top platforms like Amazon, Flipkart, Myntra, Agio, Meesho, and more. Daily updates on discount deals, offer products, trending online sales, best price drops. Join our Telegram channel for live online deals and exclusive offers every day. Channel link available in the description.